அப்ப நீ வந்துட்டியா? யார் அத? மறந்துட்டியா சாஸ்கே? நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட போல இருக்க. ஆனா நீ இன்னும் அப்படியே தாக்கியிருக்க. உன் கண்களும் கொஞ்சம் கூட மாறல. அன்னைக்கு பண்ண மாதிரியே உன் கட்டுப்பாட்டை இழந்து கத்திக்கிட்டே என்ன தாக்க போறியா சாஸ்கே? என்னை பத்தி ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாதே தாச்சி. உன் மேல எனக்கு இருக்கிற வெறுப்போட அளவு பயங்கரமா அதிகரிச்சிருக்க. அந்த வெறுப்பு தான் இப்ப என்ன இவ்வளவு பலசாலியா மாத்தி இருக்க. என்னால இப்ப என்ன செய்ய முடியும்னு நிச்சயமா உனக்கு தெரியாது. நீ ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. உச்சிஹா மறைவிடத்துக்கு நீ தனியா வா. அங்க வச்சு நமக்குள்ள இருக்க பகையை தீர்த்துக்கலாம். நீ தாமதமாகாத. வந்துட்டே இருக்க தாச்சி. என்னோட பைத்தியக்கார தம்பியே, அந்த ஷரிங்கான் மூலமா உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும்? எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்ப என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, தாச்சி நீ செத்து விழுந்து கிடக்கிறது தெரியுது. என்னோட சாவ பாத்தியா? அப்ப சரி, அப்படியே முயற்சி பண்ண. Chidori. Chidori stream. நீ இப்போ ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. சொல்றது நல்லா கேளு தாச்சி. கடைசியா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அன்னைக்கு நீ சொன்ன அதே வார்த்தைகள், அதே மாதிரி க்ரோஸ் உனக்கு பிடிச்ச கென்ஜூட்சுல இருந்தே ஆரம்பிச்சிருக்க. சரி, உனக்கு என்ன தெரியணும்? நீ என்னெல்லாம் கேட்கலாமோ எல்லாத்தையும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யணும். கென்ஜூட்சுவா? கடைசியா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நல்ல காதுல வாங்கிட்டு பதில் சொல்லு. நீ என் கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் உன் நெஞ்சில இருக்கிற வலி அடங்காது. உயிர் போயிடக்கூடாதுன்னு குத்துன மாதிரி இருக்கு. நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா மாங்கேக்யூ ஷாரிங்கான பயன்படுத்துற 3வது ஆளா நீ இருப்ப. ஷரிங்கான கொண்ட இன்னொருத்தன் உச்சிஹா கிளான்ல யார்கிட்ட அந்த ஷரிங்கான இருந்துச்சு? ஏன் உனக்கு அது மேல ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு? உன்னை கொன்னதுக்கு அப்புறம் அவனை தான் கொல்ல போறேன். போறியா? அன்னைக்கு நீ நம்ம மொத்த கிளானையும் வெட்டி சாச்சப்போ ஒருத்தனை பத்தி என்கிட்ட சொன்னேன்னா லீஃப் போலீஸ் போர்ஸ ஒத்த ஆளா நீ தனியா கொண்டு இருக்க முடியாது. யாரு? மாதரா உச்சிஹா. சொல்ல போன நீ பார்க்க அப்படியே மாதரா உச்சிஹா மாதிரியே இருக்க.
அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல. மாதரா உச்சியா லீஃப் வில்லேஜ கண்டுபிடிச்சவங்கள ஒருத்தர் இவர். மாங்கேக்கு ஷரிங்கான முதல்ல தனக்கு சொந்தமாக்கினதே இவர் தான். என்ன ஃபவுண்டரா? ஆனா மாதரா இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கணுமே. என்கிட்ட விளையாடுறியா? மாதரா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அதை நீ நம்புறதும் நம்பாம போறதும் உன்னோட இஷ்டம். நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நமக்கு என்ன தெரியுமோ என்ன புரியுமோ அதை பொறுத்து இருக்கு. அதை தான் முழுசா நம்புவோம். அதைத்தான் நம்ம நிதர்சனம் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம அறிவுக்கும் புரிதலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஒருத்தரோட ரியாலிட்டி இன்னொருத்தருக்கு கில்யூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு கற்பனை இருக்கும். இப்ப கூட இது உனக்கு புரியலையா சாஸ்கே? இப்ப நீ என்ன சொல்ல வர? மாதரா இறந்துட்டாருன்னு நீ நம்புறது கண்டிப்பா உன்னோட கற்பனை தான்னு நான் இப்ப சொல்றேன். ஏன்னா ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா நீ நம்புன. நீ எல்லாரையும் கொன்னப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். எல்லாமே கனவுன்னு நினைச்சேன். இது எதுவும் உண்மையா இருக்க கூடாது. நான் ஒரு கென்ஜூட்சுல மாட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கென்ஜூட்சு இல்ல, எல்லாமே நிஜம்தான். நினைக்கிற அளவுக்கு என் பார்வை பலவீனம் கிடையாது. என் ஷரிங்கானால கென்ஜூட்சுவையும் கண்டுபிடிக்க முடியும். எப்பவும் போல தைரியமா நீ எப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேல உன்கிட்ட விளையாட எனக்கு நேரம் இல்ல. நம்பிக்கை நல்ல விஷயம்தான். ஆனா சாஸ்கே, என்கிட்ட இருக்க அதே கண்கள் உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இன்னும் உன் நெருங்கிய நண்பனை கொல்லவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு தைரியமா நீ பேசிக்கிட்டு இருக்கல்ல. அப்ப சரி, உன்னோட மாங்கேக்கு ஷரிங்கான வச்சு சீக்கிரம் என்ன கொல்ல ட்ரை பண்ண. இல்ல என் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன் திறமையை பயன்படுத்த பயமா இருக்கா? உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாங்கேக்கு ஷரிங்கான் அது ரொம்பவே ஸ்பெஷலான கண்கள். அது வெளிவந்த உடனே முதல்ல இருட்ட தேடி தான் அது போக ஆரம்பிக்கும். அதோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அது சீக்கிரமே மூடிடும். நேரமா சொன்னிய அந்த மாதரா எப்படிப்பட்டவன்? நைன் டெயில்ஸை தான் கண்களால கட்டுப்படுத்தின முதல் ஆள் அவர்தான். சாகா வரம் பெற்றவர், எனக்கு சொல்லிக் கொடுத்தவர், முக்கியமா என் கூட சேர்ந்து சண்டை போட்டவர். இந்த மாங்கேக்கு ஷரிங்கானோட பரம ரகசியத்தை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அவர்தான் மாதரா உச்சிஹா. ஒரு வழியா நீ எனக்கு உள்ள இருக்க விஷயங்களை பார்த்துட்ட போல இருக்க. என் இலக்க அடைஞ்சிட்டேன். கடைசியா நான் நினைச்சது இங்க நடக்க போகுது. உன்னால நான் இறந்து போறத பார்க்க முடியும். ஆனா என்னோட மாங்கேக்கு ஷரிங்கானை எதிர்த்து உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அதனால கடைசி வரைக்கும் உன்னோட குறிக்கோள் தூக்கத்துல வர கனவு மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஏன்னா உன்கிட்ட தான் மாங்கேக்கு ஷரிங்கான் இல்லையே. நீ உன்னோட கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு எதிராக என் வெறுப்ப பயன்படுத்துவேன். இங்க நடக்க போறது உன்னோட மரணம்.
இவ்ளோ தாக்குதலுக்கு நடுவுல ஷேடோ க்ளோன் சைனை பயன்படுத்தியிருக்கானா? இது மூலமா சிழவரி அனுப்புறியா? என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. இதுதான் என்னோட ரியாலிட்டி. உன் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துரு.